ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குக்கு டிவி ஆப்போட ரீஃபண்ட் பாலிசி பத்தி தான் பார்க்க போறோம். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனோட ரீஃபண்ட் பாலிசி, ரீஃபண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது குக்கு டிவி ஆப்புக்கான ப்ரமோஷன் வீடியோவில் நான் இதை ப்ரமோட்டும் பண்ணல. ஆல்சோ இது கமெண்ட்ஸில் நிறைய பேர் இதோட ரீஃபண்ட் பாலிசி கேட்டதுனால தான் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தாலும் இல்லை ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தாலும் ரெண்டு பிளானுக்குமே ரீஃபண்ட் பாலிசி சிமிலராக தான் இருக்கும். ஆனால் பில்லிங் ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால பாலிசியை செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்கலாம். மந்த்லி பிளான்னா என்ன? நீங்கள் இந்த பிளான் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்ரி 30 டேஸ்க்கு ஒன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். இந்த ஆப்பில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரையல் கிடைக்கும். ஸோ இந்த ட்ரையல் பீரியட் முடிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆகும். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோ டெபிட் ஆகிற அமௌண்ட்டில் நீங்கள் ரீஃபண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? எவ்ரி மந்த் சேம் டேட்டுக்கு ரினிவல் சார்ஜ் ஆகும். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்படி ரினிவல் அமௌண்ட் டிடக்ட் ஆகி 3 டேஸ்க்குள்ள நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. இது கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். பட் லிமிடெட் டைம் பீரியட் தான் கேன்சலேஷனுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பத்தி பார்க்கலாம். ஆனுவல் பிளான்ல ஒன் டைம் ஃபுல் இயருக்கு சார்ஜ் ஆகும். இது மந்த்லி பிளானுக்கு கன்சிடர் பண்ணா இது கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டாவே இருக்கும். ஸோ இந்த ஆப்பை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்றீங்கன்னா உங்களுக்கு இதுல ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சதுமே உங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் ஆட்டோ டெபிட் ஆகும். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோ டெபிட் ஆகிற அமௌண்ட்டுக்கு இங்கேயும் நீங்க ரீஃபண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆனுவல் பிளான்லயுமே உங்களுக்கு செகண்ட் ரினிவல் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் பாசிபிளா இருக்கும். அதுவுமே நீங்க 3 டேஸ்க்குள்ள இந்த பிளானை கேன்சல் பண்ணா மட்டும்தான் ரீஃபண்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷன்லயுமே சேம் ரூல்ஸ் தான், பில்லிங் ஸ்ட்ரக்சர் தான் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஸோ ஆனுவல் பிளானா இருக்கட்டும், மந்த்லி பிளானா இருக்கட்டும், நீங்க இந்த ட்ரையல் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டோ டெபிட்டை கேன்சல் பண்ணிடணும். இந்த ஆட்டோ டெபிட் நீங்க கேன்சல் பண்ணலன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் டிடக்ட் ஆகும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, நீங்க ஒன்ஸ் ட்ரையல் எனேபிள் பண்ணதுமே இந்த ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஆட்டோ பே கேன்சல் பண்ணாலுமே நம்ம ட்ரையல் பீரியட் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் ட்ரையல் கொடுப்பாங்க. நீங்க செகண்ட் டைம் ட்ரையல் அட்டெம்ப்ட் பண்ணாலும் அங்க ட்ரையல் தான் ஷோ ஆகும், சப்ஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகாது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? செகண்ட் டைமும் ட்ரையல் கிடைக்குதுன்னு அமௌண்ட்லாம் செக் பண்ணாம நீங்க பே பண்றீங்க. இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். ஸோ செகண்ட் டைம் நம்ம ட்ரையல் எனேபிள் பண்ணும்போது அங்கே டிடெக்ட் ஆகிற அமௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் பே பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறோன்னு செக் பண்ணிட்டு பே பண்ணுங்க. இல்லைனா என்டையர் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஆல்சோ ரிமெம்பர் ஒன் திங், இந்த ஆப்பில் ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் தான் ட்ரையல் கிடைக்கும். அதுவும் ட்ரையல் எனேபிள் பண்ணும்போது நம்ம ஆட்டோ பேயும் இங்கே எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரையல் பீரியட் முடிஞ்சதும் ஃபர்ஸ்ட் டிடெக்ட் ஆகிற ஆட்டோ ரினிவலுக்கு ரீஃபண்டும் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் ரினிவல் டேட் செக் பண்ணிக்கங்க. ரினிவல் டேட் முடிகிறதுக்கு முன்னாடியே ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம ட்ரையல் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே ஆட்டோ பே கேன்சல் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருக்கு, கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. அண்ட் ரீஃபண்ட் பாலிசி ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட ஹெல்ப் டெஸ்க்லயே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இல்லைன்னா அதுல மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு ப்ராப்பரான ரீசனோட உங்ககிட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எதுவும் இருந்தா அதையும் அட்டாச் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுவும் 3 டேஸ்க்குள்ள தான் பண்ண முடியும், இல்லைன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. இதெல்லாம் உங்களோட ரீஃபண்ட் பாலிசிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.